ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். ஹார்லிக்ஸ் அண்ட் டேட்ஸ் மைசூர் பாக் செய்ய போறோம். ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும், சாப்பிடும் அதே மாதிரி டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ண நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே டேஸ்டா வரும், ரொம்பவே சூப்பரா இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நான் செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 400 கிராம் சுகர் எடுத்திருக்கோம், 150 கிராம் டேட்ஸ் எடுத்திருக்கோம், அதை கட் பண்ணி வச்சிருக்கோம். ஹார்லிக்ஸ் 100 கிராம் எடுத்திருக்கோம், கடலை மாவு 100 கிராம் எடுத்திருக்கோம், மில்க் பவுடர் 50 கிராம் எடுத்திருக்கோம், நெய் 200 ml எடுத்திருக்கோம், ஆயில் 200 ml எடுத்திருக்கோம், 50 கிராம் முந்திரி எடுத்திருக்கோம், அதை பொடி பண்ணி வச்சிருக்கோம், தண்ணி 150 ml எடுத்திருக்கோம். இந்த பொருட்களை வச்சு ஹார்லிக்ஸ் டேட்ஸ் மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. சின்னதாக ஒரு கடாயை வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்ச 400 கிராம் சுகரை இந்த கடாயில் போடுவோம். 150 ml தண்ணி ஊற்றிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பொறுமையாக கிண்ட ஆரம்பிக்கலாம். இந்த சுகர் மெல்ட் ஆகி கொதி வர ஆரம்பிக்கிட்டோம். அதுக்குள்ளே அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்ச மில்க் பவுடர் 50 கிராம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச 100 கிராம் கடலை மாவு இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்ச 100 கிராம் ஹார்லிக்ஸ் இருக்குது, இதையும் சேர்த்துக்கலாம். 200 ml ஆயில் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுப்போம். நல்லா நைஸாக வரணும். நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துருக்கோம். நல்லா நைஸாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கரைச்சது போதும். இது இப்போ இதை எடுத்து வச்சுட்டு சுகர் சிரப் என்னாச்சுன்னு பார்க்கலாம். வாங்க. இந்த சுகர் சிரப் நல்லா கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும், கொஞ்சம் திக்காகி வரட்டும். இந்த சுகர் சிரப் இந்த அளவுக்கு திக்கானது போதும் பாருங்கள். நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு திக்கான போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ அடுத்து என்னென்னு பார்க்கலாம். வாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மில்க் பவுடர், கடலை மாவு, ஹார்லிக்ஸ், ஆயில் இதெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அது இந்த சுகர் சிரப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். விடாமல் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா திக்காகி வரும் பாருங்க. கொதி வர ஆரம்பிக்குது. விடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், ஹார்லிக்ஸ் டேட்ஸ் மைசூர் பாக் எவ்வளோ சூப்பராக ரெடியாக வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம். நல்லா திக்காகி வரும். கலர் மாறி வருது பாருங்கள். இந்த மாதிரி கலர் மாறி வரட்டும். நல்லா திக்காகி வந்துடுச்சு பாருங்கள். இப்போது இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச நெய் இருக்குது, அதில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டுவோம். திரும்பவும் திக்காகி வந்துடுச்சு. இந்த டைமில் திருப்பி மீதி இருக்கிற நெய்யை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மைசூர் பாக்கு திக்காகி வர்றப்பெல்லாம் நம்ம நெய் சேர்த்து நல்லா கிண்டணும். இந்த மைசூர் பாக்கு ரெடி ஆகிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் டைம் எடுக்கும். பொறுமையாக கிண்டிகிட்டே இருக்கலாம். திரும்பவும் திக்காகி வந்துடுச்சு பாருங்கள். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இந்த சமயத்தில் நம்ம நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய் தான் எடுத்துக்கிறோம். நான் என்ன அளவு சொல்லியிருக்கணும் அதே அளவு நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ மைசூர் பாக் நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம 50 கிராம் முந்திரியை பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். இப்போது டேட்ஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்கிற நெய் இருக்குது, நம்ம எடுத்து வச்ச நெய்யில் மீதி இருக்கிற நெய் தான் இது. இது முழுசாக சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிண்டுவோம். இதுக்கப்புறம் ரெடியாகி வந்துடுச்சு இந்த ஹார்லிக்ஸ் டேட்ஸ் மைசூர் பாக். இது கூட நல்லா கிண்டினதுக்கப்புறம் நமக்கு தெரியும். இந்த பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் பிரிஞ்சு வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு ஜாதிக்காய் எடுத்துருக்கேன். அதில் பாதி ஜாதிக்காயில் ஒரு பாதி எடுத்து பொடி பண்ணி இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச பாதி ஜாதிக்காவை பொடி பண்ணி எடுத்துருக்கோம். அதை இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணால் முடிஞ்சதுங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு ட்ரையில் போடணும். நல்லா ஹைட்டான ட்ரையில் போடணும். காட்டுறேன் பாருங்கள். இந்த ட்ரையில் பாருங்கள், ஃபுல்லாக நெய் பூசி வச்சுருக்கேன். இப்போ எடுத்து நம்ம மைசூர் பாக்கை போட்டு முழுசாக எடுத்து போட்டு ஆற வைக்கலாம். எல்லாம் எடுத்து போட்டு முடிச்சாச்சு. ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருவோம். மேலே நைஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். அதனால தான் இந்த மாதிரி பண்ண சொல்கிறோம். இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறம் இது இப்படியே ஒரு 4 மணி நேரம் நல்லா சில்லுன்னு ஆற வரட்டும். டைம் இருந்தால் ஒரு நாள் முழுசாக விட்டு கூட கட் பண்ணலாம். இதை நான் 4 மணி நேரம் விட்டு கட் பண்ணி காமிக்கிறேன்.
இந்த ஹார்லிக்ஸ் அண்ட் டேட்ஸ் மைசூர் பாக் சூப்பராக ஆறி வந்திருக்கு. 4 மணி நேரம் நல்லா சில்லுன்னு ஆறி இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டில் கவுத்து போட்டு கட் பண்ணி எடுக்கலாம். வாங்க இப்போ கவுத்து போட்டுருவோம். இந்த ட்ரையில் நம்ம நெய் பூசி வச்சதுனால தான் இந்த மைசூர் பாக் ட்ரையில் பிடிக்காமல் ஃபினிஷிங்கோடு வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்கொயராக வந்திருக்கு. ஒரே டேமேஜ் இல்லாமல் சூப்பராக வந்திருக்குல்ல. இப்போ இதை நம்ம கட் பண்ண போயிடலாம் வாங்க. இந்த மைசூர் பாக்கை நமக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு சைடு கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது நமக்கு சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த பாரை நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேட்ஸு அந்த முந்திரி எல்லாம் போட்டதுனால எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கவே சாப்பிடும் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். நான் 1/2 இன்ச் சைஸில் கட் பண்ணுறேன். 1 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சுன்ற சைஸில் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இதே சைஸில் வேணும்னா நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். முழுசாக கட் பண்ணி எடுத்துருவோம். ரொம்பவே சூப்பரான ஹார்லிக்ஸ் டேட்ஸ் மைசூர் பாக் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள். கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் அடிக்கிட்டோம் கட் பண்ணதெல்லாம். ஓகே மக்களே, ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஹார்லிக்ஸ் அண்ட் டேட்ஸ் மைசூர் பாக் செஞ்சுருக்கோம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கோன்ட்டு. சாப்பிடும் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.